ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஹைலி ரிஸ்க். இங்கே யார் பணத்தை இழக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே யார் ட்ரேட் இன்ட்ராடே பண்ணுறீங்களோ, எந்த விதமான ஹோம்ஒர்க்கும் இல்லாமல் அன்னைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயமே நீங்கள் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க, ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது விஷயந்தான். இப்போ 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, எந்த வித ஹோம்ஒர்க்கும் இல்லாமல் பிளைண்டாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க. ஒரு 10 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பணத்தை இழந்துருவீங்க. இப்படியெல்லாம் யாரெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அது எல்லாமே தப்பான கைட்லைன்ஸ். ஃபர்ஸ்ட், ஒரு ட்ரேட் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, முதலாவது குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நான் ஏன் குளோபல் மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஒன்றுமே இல்லை. இப்போ மார்க்கெட்டில் 3 விதம் இருக்குது, சரிங்களா? ஒரு ஷேர் ப்ரைஸ் ஏறுறதுக்கோ இறங்குறதுக்கோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர், இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டர். 3வது ஃபேக்டர் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷேரை தொடர்ந்து வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஷேர் மேலே ஏறும். தொடர்ந்து நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஷேர் கீழே இறங்கும். இப்போ நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஷேர் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். அப்போ அவங்க வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரு பேஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் 2வது சொன்ன பாயிண்ட் இருக்குல்ல, இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டர். அப்போது குளோபல் மார்க்கெட் எக்கனாமிக் நல்லா இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி என்ன இருக்கும், நல்லா இருக்கும். அப்போது இங்கே குளோபலாக பார்க்கும்போது பிஸ்னஸ் எப்படி இருக்குது, யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் எப்படி இருக்குது, அப்புறமே ஏஷியன் மார்க்கெட். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஒரு ஸ்டீல் இருக்குது, அந்த ஸ்டீலை பண்ணுற கம்பெனி இருக்குது, அதாவது அந்த ஸ்டீலை வச்சு ஒரு பீரோ பண்ணுற கம்பெனி இருக்குது. சரிங்களா? அதை வச்சு வீடு பண்ணுற ஆட்களும் இருக்கிறாங்க. ஸ்டீலை வச்சு நம்ம ஒரு வீடு பண்ணிடலாம். சரிங்களா? இப்போது நீங்கள் ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஸ்டீல். சரிங்களா? அப்புறம் நீங்கள் யூரோப்பியன் மார்க்கெட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஏஷியன் மார்க்கெட் இது நம்ம வீடு மாதிரி. சரிங்களா? இப்போது இங்கே ஏஷியன் மார்க்கெட் தான் நம்மளுடைய மார்க்கெட். இது எப்படி போகுது, ஏன்னா பக்கத்தில் இருக்க ஆட்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்ருப்போம். சரிங்களா? ஆனால் நிஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, இதனுடைய சார்ட்டை எடுத்து செக் பண்ணணும். மார்னிங்கில் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே இது ஓப்பன் ஆகிரும். இதனுடைய சார்ட் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்த்துடணும். இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், குளோபல் மார்க்கெட் நல்லா இருக்குது, சார்ட் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பை சைட் போகலாம். ஆனால் ஒரு 9:08க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. சரிங்களா? மார்க்கெட் டேட்டா இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை கம்பெனிஸ், சரிங்களா, அட்வான்ஸில் இருக்குது, எத்தனை கம்பெனிஸ் டிக்ளைனில் இருக்குது அப்படின்னா 9:10க்கு இங்கே செக் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது மார்க்கெட் எல்லாமே குளோபல் மார்க்கெட் நல்லா இருந்து, சரிங்களா, சிங்கப்பூர் மார்க்கெட் அப்ட்ரெண்ட்லேருந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நீங்கள் செக் பண்ணும்போது ஒரு 35லேருந்து ஒரு 40 கம்பெனி பாசிட்டிவில் இருக்குன்னா என்ன அர்த்தம், எல்லோரும் பை சைட் ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் பை சைட் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திடலாம். பார்த்து முடிச்சோன்னே மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே வெயிட்டேஜை லைட்டாக செக் பண்ணணும். ஏன்னா இந்த வெயிட்டேஜ் தான் நெஃப்டி எப்படி எடுத்துகிட்டு போகுங்கிறது தெரியுது. இப்போது ஐடியும் ஃபினான்ஷியல் சர்வீஸும் ஒன்று அகேன்ஸ்டாக ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. இமீடியட்டாக உங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ணிவிட்டு வெளில வர்றது ரொம்ப நல்லது. ஸோ இவ்வளோ நீங்கள் பார்த்தாலுமே நம்ம மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது நீங்கள் இந்த குளோபல் மார்க்கெட் எல்லாமே செக் பண்ணிடும்போது பையர் உள்ளே வருவாங்களாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம மார்க்கெட்டில் பையர் உள்ளே இருக்காங்களா, சஸ்டெயின் ஆகுமாங்கிறத இந்த நெஃப்டியோட வெயிட்டேஜை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் செக்டார்லேயும் வெயிட்டேஜ் இருக்கும், கம்பெனிலையும் வெயிட்டேஜ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா Nifty 50 நெக்ஸ்ட் 50 இந்த மாதிரி அகேன்ஸ்டாக ட்ராவல் ஆகிட்டு இருந்தால் ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது ரெண்டும் பாசிட்டிவில் இருந்தால் நீங்கள் பை சைட் போகலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.